அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில புத்தாண்டு ராசி பலன் மேஷம் ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த 2025 மேஷ ராசிக்கு என்ன இருக்கும், எப்படி இருக்கும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் பரிகாரங்கள், இதை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்புள்ள அனைவருக்கும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் ஆசையும் நமக்கு எல்லாருக்குமே உண்டு. அதன் மூலம் இந்த 2025 எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம், சமாளிப்போம். இந்த 2025 பொறுத்தவரையிலும் மேசராசிக்கு ஒரு பயம் இருக்கும். விரையச்சனி வருது, அதுவும் 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் பாவகத்துல வருது. அந்த டென்ஷன் இருக்கும், விரையச்சனி என்ன பண்ணுமோன்ட்டு. அதற்கும் இந்த பதிவுல டீட்டெயிலா பதில் சொல்ற, முழுமையா கேளுங்க. அதே போல ராகு பகவானை பொறுத்தவரையிலும் விரயத்திலிருந்து 11ஆம் பாவகத்துக்கு வருது, கேது 5ஆம் இடத்துக்கு வருது. இது ஒரு வகையில பாசிட்டிவான விஷயம். ராகு 11ல இருக்கிறது நல்லது, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அதை பத்தி நாம பாத்துக்கலாம். அடுத்தது இந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து பெருசா நன்மை இல்லை, 3ஆம் இடத்துக்கு போக போறாரு மே மாசத்துல இருந்து. அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும், இந்த ராகு கேது பயிற்சி மே மாசத்துல இருந்து தான், மே 18ஆம் தேதியில இருந்து. சோ அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த அடிப்படையில நம்ம பலன்களை நம்ம இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்களும் நம்ம இதுக்கு சொல்ல போறோம். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மேசராசியை பொறுத்தவரையிலும் பாதை மாறும், பயணம் மாறும் நேரம் என்றே சொல்லலாம். எப்படின்னாக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ல சனி வந்தாக ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும், வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்படும், அல்லது ஒரு புதிய தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது ஒரு ஏற்கனவே இருந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு புதிய விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றது மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. இது எப்ப நடக்கும்னா ஏப்ரல் மாசத்துக்கு மேலதான் இதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கம் டு மார்ச் வரலும் பாத்தீங்கன்னாக்க, மார்ச் முடிவு வரலும் பெருசா மாற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. இப்ப இருக்கிற என்ன ஸ்டேட்டஸோ அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கும். ஆனா ஒன்னே என்னன்னாக்க, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில வரும், கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. மேசராசியை பொறுத்தவரையிலும் கடன் பிரச்சனை இருக்கு, அது மேலும் தொடராம இருக்கிறதுக்கு நான் சில ஐடியாக்கள் கொடுக்குறேன். குறிப்பா ஏப்ரல் மாசத்துல இருந்து சனி 12ஆம் பாவகத்துக்கு போகும்போது குறிப்பா பணம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறத தவிர்த்துருங்க, அல்லது கூட்டு தொழில், கூட்டாளிக்கு பணம் கொடுக்குறான், நான் ஒர்க்கிங் பார்ட்னர் தான் சொல்லி நீங்க போனாலையும் அதுல சில பிரச்சனைகள் வரும், அதையும் தவிர்த்துருங்க. வேலையிலே இருக்கிறது பெஸ்ட். இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னாக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. அடுத்த வேலை உறுதி நல்லா இருக்கும், அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக உங்களுக்கு கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு அப்புறம் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் இருக்கிற தொழிலை அப்படியே நடத்துங்க. புதிதாக கிளையை ஆரம்பிக்கணும்னாக்க உங்க தசாபுக்தியும் செக் பண்ணிட்டு செய்யுங்க. அதே போலதான் இப்ப வேலையை விட்டுட்டு நான் தொழில் செய்யலாமா அப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னாக்க, உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் கொடுத்து அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தசாபுக்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்றது கோச்சார பலன் தான். இப்போ பொதுவாகவே 2025 மேசராசிக்கு நன்மை கொடுக்குமா கொடுக்காதான்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எப்படின்னாக்க, உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா நீங்க செய்ய போறீங்க. நிறைய பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய பணம் ஒன்னு சொத்தாவோ வீடாவோ வாங்கக்கூடிய வாய்ப்போ, அல்லது ஒரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்போ உண்டு. இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லாதவங்க வேலையிலே இருக்கிறது நல்லது. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற திட்டத்துக்கு போகாதீங்க இப்போதைக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து போய் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்படும். தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வெளியூர் வெளிநாடு போன்ற தொலைதூர பயணங்களுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த பயணங்கள் சாத்தியமாகும். குறிப்பா வெளிநாட்டுக்கு போறதுக்காக வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு போங்க. அதே சமயத்துல கோச்சாரத்தின் அடிப்படையில சொல்லணும்னா, அப்படி ட்ரை பண்றவங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல இருந்து வாய்ப்பு இருக்கு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு இன்னொரு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஊதிய உயர்வாக கிடைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு. அதனால பிரச்சனை கிடையாது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் தான். அது ஒரு இடமாற்றத்தோடு கூட அமையும், கொஞ்சம் தொலைதூரமா கூட அமையும், உங்களுக்கு அன்பேவரபிளா கூட அது இருக்கும். பட் அப்படி போனாலும் அந்த இடத்துல ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ இருக்கும் உங்களுக்கு. சோ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தா கான்சென்ட்ரேஷன் வரும்.
கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு தான் படிக்கணும் நம்ம வருஷத்தை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த மருத்துவம் போன்ற படிப்புக்கு நீங்க சேரணும்னாக்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். பேமெண்ட் சீட்ல தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கிற மாதிரியான சூழ்நிலை சில பேருக்கு அமையும், அல்லது ஒரு தொலை தூரத்துல போய் படிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஈவன் வேற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அல்லது வேற கோர்ஸ் இன்ஜினியரிங் இது ஜாயின் பண்றதா இருந்தா கூட ஒரு ஹாஸ்டல்ல தங்கி அல்லது வெளியூர்ல போயிட்டு படிக்கிற மாதிரியான சூழ்நிலை நிறைய பேருக்கு அமையும். இந்த ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க புதியவர்கள் அறிமுகம் ஆவாங்க. புதிய நண்பர்கள், புதிய ரிலேஷன்ஷிப்பு, புதிய உறவுகள் இதெல்லாமும் அறிமுகமாகும். அது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ அல்லது இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா ஒரு காதலோ ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால. ஆனா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் இருக்கும், அல்லது பிள்ளைகள் தொடர்பாக செலவுகளும் இருக்கும். 2025 பொறுத்தவரையில உங்களுக்கு மே மாசத்திலிருந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக நீங்க கொஞ்சம் கூடுதலாக கடன் பட்டோ அல்லது அவங்களுக்கு கோர்ஸ் கிடைக்குது, நல்ல கோர்ஸ் கிடைச்சிருக்கு, அதுக்காக நீங்க செலவு பண்றதோ, சுப காரியம் செய்யறதுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையோ, அல்லது புத்திர பாக்கியத்துக்கு மருத்துவ செலவு எடுத்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். முதல்ல இல்லத்தில் ஒரு புதிய வரவு ஏற்படும், புதியவர்களை சந்திப்பீங்க, அந்நியர்களால் ஆதாயம் உண்டு, தொலைதூர பயணம் சாத்தியம் உண்டு. 11ஆம் பாவகத்துல ராகு இருந்து ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவன் 12ல இருக்கும்போது மேக்சிமம் இருக்கிற இடத்த விட்டு மூவ் பண்ணுவீங்க, வேற ஒரு இடத்துக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அடுத்த வருஷம் மே மாசத்துல இருந்து சொல்றேன் நானு. இப்ப மே மாசம் குருவும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, அதுவும் பகை வீடுதான். குருவுக்கு மிதுனம் பகை, நட்பு கிடையாது. ஆனாலும் சனி பகவானுக்கு கேந்திரத்துல குரு, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த புதிய முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகுமானா ஆகும், வெற்றி அடையுமா, அதனால ஆதாயம் இருக்குமான்னா கண்டிப்பாக உண்டு. அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, தேர்வு எழுதுறீங்கன்னா அந்த புதிய முயற்சி வெற்றி ஆகும். உங்க ஜாதகத்திலேயே அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரையிலும் சகோதர வகையில சில ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தும், அல்லது பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷனை மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க பேசுறத தவறா எடுத்துக்குவாங்க, அல்லது சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால சில கருத்து வேறுபாடு, சில பிரச்சனைகள்லாம் குடும்ப வாழ்க்கையில வரும். அதுல மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்க தைரியத்தை குறைப்பார், எதுலையும் ஒரு தன்னம்பிக்கையற்ற தன்மையும் ஏற்படுத்துவார், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பயத்தையும் ஏற்படுத்துவார். அந்த பயம், தன்னம்பிக்கையின்மை போன்றவை உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால எதுலையும் நீங்க பயப்படக்கூடாது, தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. முக்கியமா சில சோதனைகள் எல்லாருக்குமே வரும், சோதனை இல்லாத மனிதனே கிடையாது உலகத்துல. அப்போ அந்த சோதனையை கடக்கும் போதுதான் வெற்றி என்பதே கிடைக்கும். ஒருவனுக்கு சோதனையே வரலன்னா அவன் எந்த முயற்சியுமே செய்யல, அப்படியே டம்ப் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு வெற்றி என்பதும் கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன் வீட்டை 9ஆம் பாவகத்தை பார்க்குது. அந்த வகையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு அதெல்லாம் பாசிட்டிவா மாறும், அல்லது அந்த பிரச்சனைகள் தீரும். மேக்சிமம் சொத்து வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தீரும் அடுத்த வருஷத்தை பொறுத்தவரையிலும். மேலும் பயணங்கள் பலன் தரும், தொலைதூர பயணங்கள் பலன் தரும். தந்தையின் ஆதரவு, தந்தையோட சப்போர்ட் இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க, தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சகோதர வகையில இளைய சகோதர வகையில ஒன்றும் பெருசா ஒரு ஒற்றுமை இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க அந்த விஷயத்துல. அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாக்கியங்கள் கை கொடும். நான் சொன்ன மாதிரி திருமணம் ஆகலை அப்படின்னாக்க திருமண முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். மறுமணத்திற்காக முயற்சி செய்யறீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, திருமணமே ஆகலை அப்படின்னாக்க இந்த 2025ல திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள், ஒற்றுமை குறைவு இருக்குன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா சனி 12ல இருக்கிறதுனால ஒண்ணு நீங்க தனித்து போயிருப்பீங்க, அல்லது வாழ்க்கை துணைவர் தனித்து போயே இருப்பாரு. ஏதோ ஒரு வகையில சற்று பிரிவுகளோட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே டீல் பண்றது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஃபேமிலி லைஃப்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு ஒன்னாவே இருந்தா கூட இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல அந்த உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 2025ல அந்த உறவு நிலையில சில சிக்கல்களும் வரும், சில பிரிவுகளும் வரும், ஒரு தற்காலிக பிரிவு கூட வரலாம். இந்த ஃபேமிலி விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்க எங்க போனாலும் டெபுடேஷனோ அல்லது தொழில் காரணமாகவோ வேற ஒரு ஊருக்கே போறீங்கன்னா கூட, ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா கம்பல்சரி வாழ்க்கை துணைவரை கூடவே கூட்டிட்டு போகணும். பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
தன்னுடைய வாழ்க்கை துணையோட அங்கேயே கூட்டிட்டு போய் வச்சுக்கிறது நல்லது. பிரியாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் கடனுடைய அழுத்தம், ஃபேமிலி லைஃப்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதே போல வேலை விஷயமாவும் ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால அந்த வாய்ப்புகள் சரியானதான்னு வெரிஃபை பண்ணிட்டு நீங்க போகணும். அதுதான் முக்கியம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த நட்பு, கூட்டு தொழில், கூட்டாளி இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோட கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கணும், அல்லது அவங்களோட கருத்து வேறுபாடு இல்லாம பார்த்துக்கணும். நீங்களும் தொழில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நண்பர்கள் வகையில கூட சில மனக்கசப்புகள் போகும். பொருளாதாரம் ஒரு ஏற்றத்தாழ்வாக இருக்கும். அதை தான் சொல்ல வரேன். பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். குருவும் பகை வீட்டுல இருக்கிறாரு. பொருளாதாரம் குரு மறைவு வீட்டுல இருக்கிறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு. அப்போ ராசிக்கு 12ல சனி இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னாக்க வர்ற வருமானத்தை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னாக்க புதிய கடன் ஏற்படாது. அதன் மூலம் நீங்க நிம்மதியாவே இருக்கலாம். பொதுவாகவே விரையச்சனி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் கொடுத்துறாது. பயப்படவே வேண்டியதில்லை. விரையச்சனி 100% பாதிப்பு மட்டும்தான் கொடுக்கும்ன்றது கிடையவே கிடையாது. வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, அதே போல திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிறது, இதெல்லாம் இந்த விரையச்சனியில தான் நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதெல்லாம் இந்த விரையச்சனியில தான் ஏற்படும். பெரிய கடன் படாம இதை செய்யுங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க புதிய முயற்சிகள்லாம் கூட சக்சஸ் ஆகும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. பாக்கியங்கள் கைகூடும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. இந்த மேரேஜ் லைஃப், உறவுகள், நண்பர்கள் இவர்களோட கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த 2025ல என்ன பரிகாரம் செய்யறது, நம்ம சிறப்பா இருக்கிறதுக்கு, இந்த விரையச்சனியோட பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த கருப்பு எறும்புகளுக்கு அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல அரிசி மாவு கொஞ்சம் தூவிட்டு வாங்க. சனிக்கிழமையில இந்த சனிக்கிழமையில செருப்பு வாங்கி கொடுங்க. வறியவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாம். யாருக்காவது தானமா கொடுங்க, நல்லது. ஆடை தானம் செய்யுங்க, அது நல்லது. முடிந்தால் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வணங்கிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இல்லைனாக அருகாமையிலே இருக்கக்கூடிய கோவில்ல நவகிரக வழிபாடு நன்மைகளை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு வாங்க, நன்மைகளை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மேக்சிமம் சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னாக்க அசுப விரயன்றது கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். ஆக்சுவலி 12ல சனி இருக்கும் போது அப்போ நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மற்றவங்களுக்கு தான தர்மம் செஞ்சிடுறீங்க, நல்லது செஞ்சிடுறீங்க, இல்ல ஒரு நல்ல பொருள் வாங்கிடுறீங்கன்னா அவங்களுக்கு வேஸ்ட் செலவு கிடையாது. மொத்தத்துல இந்த 2025 எப்படிதான் இருக்கும் உங்களுக்குன்னாக்க, நான் சொன்ன சில விஷயங்களை கவனமா இருந்துட்டீங்கன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அப்போ ஒரு 70% அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த 2025 இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.